சபை மக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இவ்வளவு அழகா சேர்ந்து பாடல்களை பாடும் பொழுது நான் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறேன் என்பது என்னாலே உணர முடிகிறது. இருக்கிற 6 பாட்டிலும் ஒரு பாட்டு கூட எனக்கு தெரியல. மேபி நாங்க நான் ப்ராபப்ளி ரொம்ப பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னு தோணுது எனக்கு. எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனம், தேவனுடைய வார்த்தையை நாம் புதிய ஏற்பாடு 309வது பக்கத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று. எபிரேயர் புத்தகத்திற்கும் ரோமர் புத்தகத்துக்கும் ஒரு சின்ன தொடர்பு உண்டு. என்னன்னா, 2 புத்தகத்திலேயுமே துவக்கம் முதல் அதிகாரத்தை விட்டு பாக்கி உள்ள புத்தகங்களிலே ஏறத்தாழ 1 அல்லது 2 அதிகாரங்களை தமிழிலே நாம் விட்டோம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் ஒரு கன்ஜங்ஷன் வேர்டு இருக்கும், தொடர்பு படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்கும். இப்படி இருக்க, ஆனபடியால், ஆகையால் அப்படின்னு சொல்லி அது தொடர்பு இருக்கும். இந்த நாம வாசித்த 12வது அதிகாரம் முதல் வசனத்திலே கூட ஆகையால் என்று அவர் துவங்குகிறார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அவர் சொல்லி வைத்திருக்கிறார், எபிரேய ஆக்கியோன். அதை அங்கு தொடர்பு படுத்தி நாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த இடத்திலே இந்த வசனத்திலே ஏன் அப்படிங்கிற ஒரு கருப்பொருள் நமக்கு அங்கு வெளியே வருகிறது. அதை தான் அழகா நம்ம இந்த கருத்தரங்கிலே கருப்பொருளாக அதோடு தொடர்பு படுத்தி நாம் பார்க்க முடியும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். 11வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், விசுவாசத்தின் பட்டியலை கொண்டிருக்கிற அதிகாரம் என்று நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். ஒரு ஆச்சரியம், நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறீங்களான்னு தெரியல, பட் நான் இதை படிக்கும் பொழுது கருத்தரங்குக்காக மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை அசை போடும் பொழுது ஒரு யோசனை வந்தது. எபிரேய ஆக்கியோன் இதற்கு முந்தின அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய பெயர்களையும் பட்டியலிட்டிருக்கும் பொழுது 16 மனிதர்களை பட்டியலிடுகிறார். அந்த 16 மனிதர்களை பட்டியலிட்டதற்கு பின்பு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிவுமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். 11வது அதிகாரத்திலே 16 பேரை 16 மெம்பர்ஸ் were enlisted. அந்த 16 பேர் இயேசுவை பார்த்திருக்கிறாங்களாம் கிடையாது. அவர்களே சொல்லிவிட்டு நமக்கு அவர் எழுதுகிறார், இயேசுவை நோக்கி நீங்கள் ஓடுங்கள் என்று. அப்ப அந்த 16 பேரிடத்துல என்ன விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதுல இருந்து எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன் இயேசுவுக்கு பின்னதாக ஓட வேண்டும், இந்த தொடர்பை தான் நான் என்னுடைய தலைப்பிலே உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். அவர்களுக்கு இயேசுவை குறித்து தெரியுமா? அவர்கள் கிறிஸ்தவர்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, தாவி டான்ஸ் ஆடினாரு, நாங்களும் டான்ஸ் ஆடுறோம். தாவீது கிறிஸ்தவரா அப்படின்னா ஆமால அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு வரும். இப்போ 16 நபர்களை 11வது அதிகாரத்தில் பட்டியலிட்டு இருக்கிற இந்த மனிதர் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று எப்படி தொடர்பு படுத்துகிறார்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்திற்கு முன்பதாக வாழ்ந்தவர்களும் நியாயப்பிரமாணத்தில் காலத்திலே வாழ்ந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் நமக்கு பின்னதாக ஒருவேளை கர்த்தருடைய வருகை
தாமதமாகிற நாள் வரைக்கும் வாழுகிற அத்தனை சந்ததியாருக்கும் அத்தனை பேருமே ஒரு கூடாரத்தின் கீழே வந்து ஆக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. எப்பொழுது பாவம் ஆதாம் ஏவாள் அந்த சூழலிலே உள்ளே நுழைந்ததோ அப்பொழுதே அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அப்பா, என்னை விட்டு நீங்க எல்லாம் போறீங்க, ஆனா நீங்கள் எல்லாம் மீண்டும் திரும்ப வர்றதுக்கு நான் ஒரு ஏற்பாடை வைத்திருக்கிறேன். அப்ப ஆதாம் காலம் துவங்கி இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் அத்தனை பேருமே ஒரு கூடாரத்தின் கீழே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுதான் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரு. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பூமியின் எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எபேசியர் புத்தகத்துக்கு வாங்க, 3வது அதிகாரம். எபேசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம், 263வது 5வது பக்கம், பேஜ் நம்பர் 265. எபேசியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளியுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். புறஜாதிகள்னா யாரு? புறஜாதிகள் அப்படின்னா இஸ்ரவேல் அல்லாதவர்கள். ஒருவேளை புறஜாதி அப்படின்னா வெளியே சொல்லுற நாடாரு, வன்னியாரு, MBA, MC, PhD அந்த ஜாதிகளை சொல்லவில்லை இந்த இடத்துல. இங்க சொல்லுகிறது இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் அத்தனை பேரும் புறஜாதியினர். அப்படின்னா நீங்களும் நானும் புறஜாதியினர். இஸ்ரவேலர்களுக்கு வெளிப்பட்ட அத்தனை பேரும், அவ்வளவு பேரும் புறஜாதிகள். இங்க பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், புறஜாதிகளாகிய அவர்களும் கிறிஸ்துவுக்கு உள்ளே வர வேண்டியது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. இந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் யூதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், புறஜாதி போக்க சுவிசேஷம் போகக்கூடாது, புறஜாதியர் இடத்திலே சுவிசேஷத்தை எடுத்து செல்லக்கூடாது, யூதர்கள் நமக்காக வந்தவர்கள். ஒரு சாரார் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னொரு சாரார் ஏற்றுக்கொண்டவர்கள் புறஜாதியரை தனி ஜாதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி இரண்டு பிரிவும் கிடையாது. சிலுவையிலே அவர் இரண்டையும் ஒன்று சேர்த்தார். அவர்களும் ஒரே சரீரத்திற்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக சேர்க்கப்படுகிறார்கள் என்று புறஜாதியரை குறித்து பேசினவர். இப்போ நம்முடைய எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 16 மனிதர்களும் அதற்கு முந்தைய மனிதர்களும், ஆபிரகாம் காலத்துல நியாயப்பிரமாணம் இருந்ததா? கிடையாது. ஆதாம் காலத்துல நியாயப்பிரமாணம் இருந்ததா? கிடையாது. மோசே காலத்திற்கு பின்பு வந்தவர்கள் ஆயிற்று. இவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கூடாரத்திற்குள்ளே வர முடியும்? ஏசாயா புத்தகத்துக்கு வாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை எழுப்பவும் நீ எனக்கு தரிசனமாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உண்மை ஜனங்களுக்கு ஒளியாக்கவும் வைப்பேன் என்கிறார். என்ன சொல்லுகிறார் 6வது வசனத்திலே? யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்புவதற்கு, இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்புவதற்கு நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியமா இருக்கிறது. என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படி உண்மை யாருக்கு ஒளியா வைப்பேன்? ஜாதிகளுக்கு ஒளியாக உம்மை வைப்பேன். ஜாதிகள் எல்லா தேசம். ஆங்கிலத்திலே நீங்கள் ஹீப்ரூவிலே நீங்கள் மொழிபெயர்த்து பார்க்கும் பொழுது ஆங்கிலத்திலே நம்ம எடுக்கலாம். இட் இஸ் சோ சிம்பிளி மென்ஷன் ஆஸ் நேஷன்ஸ். எல்லா தேசத்தாருக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் நான் ஒளியாக வைக்கிறேன் என்று. அப்போ அத்தனை பேருமே கீழே வருகிறார்கள். 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தரை 56வது அதிகாரம் ஏசாயா 56:6 பார்க்கும் பொழுது கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் 7வது வசனம், நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு
சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த அதிகாரம் 56வது அதிகாரம் புறஜாதியாரை குறித்து பேசிக் கொண்டு வந்தாலும் இந்த பர்டிகுலர் வார்த்தை சகல ஜனம் அப்படின்னு சொல்ற அந்த இடம் யாரை குறிக்குதுன்னா அன்னகர்களை குறிக்கிறது. ஆனா 4வது வசனத்தை வாசிங்க பிரதர். 56:4. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ நாங்கள் எல்லாம் கூடாரத்திற்குள்ள வர முடியாது, நாங்கள் எல்லாம் சரீர குறைபாடு உள்ளவர்கள் ஆயிற்று, ஒரு கண் சரியில்லை அப்படின்னா உள்ள போக முடியாது, கை கரெக்டான நீளம் இல்லாம சிலருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், அவர்கள் உள்ளே போக முடியாது, சரீர வளர்ச்சி சரியா இல்லைன்னா உள்ள போக முடியாது. அப்பேற்பட்ட காரியங்கள் நாங்கள் எப்படி தேவனை தொழுது கொள்வது? எங்களுக்கு கடவுள் இல்லையா? எங்களுக்கு வாக்குத்தத்தம் இல்லையா? அப்பதான் சொன்னார், இல்ல எல்லா ஜனங்களும் அத்தனை பேரும் அன்னகர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரீரத்திற்கு முக்கியத்துவம் இல்லை, அத்தனை பேரும் ஒரு கூடாரத்திற்குள்ளே வர வேண்டும் என்கிறதை தேவன் மிக தெளிவாக அங்கு சொல்லிக் கொடுக்கிற ஏசாயா புத்தகத்தை நாம் பார்க்க முடியும். அப்ப கேட்கலாம், பழைய ஏற்பாட்டுல உள்ளவங்க எப்படி, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தவான்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்ள முடிஞ்சது? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தானே ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக எங்க வந்தது? இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்து இப்பதானங்க 2000 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் இப்ப மோட்சத்துக்கு போக மாட்டாங்களா? நமக்கே அந்த கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் தலையை சொறியும். நாங்க இருங்க கேட்டுட்டு வரோம், விசாரிச்சுட்டு வரோம். ஆமா அது கரெக்ட் தான். இல்ல அது நியாய பிரமாணத்தின்படி உள்ள போயிருவாங்க, இது இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி உள்ளவங்க உள்ள போவாங்க அப்படின்னு நம்ம ஏதாவது சமாளிக்க தோணும். வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் 40வது வசனத்துக்கு வாங்க. எபிரேயர் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அவர்கள் நம்மை அல்லாமல், அல்ல அந்த வார்த்தையை கவனிங்க, நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருக்கிறார். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாதாம். முன்னோர்கள் ஆதாம் துவங்கி அத்தனை பேரும், நீங்களும் நானும் நம்மை அல்லாமல், கிறிஸ்தவர்கள் அல்லாமல் அவர்கள் பூரணமாவது அல்ல. திருமணத்துல ஜாடிக்கு ஏற்ற மூடி வந்ததுக்கு அப்புறம் தான் அது பூரணமாகுது, இல்லைன்னா ஜாடி திறந்தே இருக்கும், இல்ல மூடி தனியா சுத்திட்டு இருக்கும். இப்ப ஜாடி மூடி சேர்ந்து வந்தாதான் அது முழுமை அடையுது. அதுபோல பழைய ஏற்பாட்டு ஜனங்கள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், நீங்களும் நானும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிற நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணப்படுவது இல்லை என்று சொல்கிறார். கலாத்தியர் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் புத்தகம் கலேஷியன்ஸ் சாப்டர் 4 4-5 வசனங்கள், பக்கம் 260, பேஜ் நம்பர் 260. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளுக்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்போ அனுப்பினாரு? இயேசு கிறிஸ்துவை நியாய பிரமாணம் காலத்திலே அனுப்பினார். இயேசு கிறிஸ்து வந்தது எந்த காலத்திலே? நியாய பிரமாணத்தின் காலத்திலே. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புத்தகங்களும் எந்த காலத்திலே நடந்தது? நியாய பிரமாணத்தின் காலத்திலே நடந்தது. கிறிஸ்தவம் எப்பொழுது துவங்குகிறது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே தான் நியாய பிரமாணம் முடிவுக்கு வருகிறது. நாம 4 சுவிசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. 4 சுவிசேஷ புத்தகம். சுவிசேஷம் என்பது ஒன்று. 4 புத்தகங்களும் 4 ஆடியன்ஸுக்கு எழுதப்பட்டது. இப்ப 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மோசேயின் நியாய பிரமாணத்தை ஒட்டி அடிப்படையிலே. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சேலஞ்ச் பண்றாரு, யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? மோசேக்கு விரோதமாக, பிரமாணத்திற்கு விரோதமாக ஓய்வு நாளிலே இவன் குணப்படுத்துகிறான், இவன் எந்த பேச்சும் கேட்கறது இல்ல, இஷ்டத்துக்கு அவன் பாட்டு செஞ்சிட்டு இருக்கிறான்,
இந்த கட்டடத்தை நாங்க எத்தனை வருஷமா கட்டிட்டு இருக்கிறோம், இவரை 3 நாள்ல இடிச்சு 3 நாள்ல கட்டிடுவேன்னு சொல்றாரு. இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை சாட்டுகிறார்கள். கவர்னரும் வந்துட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறார், ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. அப்ப கேட்கிறாரு, என்ன யார் குற்றப்படுத்தக்கூடும், யாராவது நீங்க கொண்டு வாங்க, நியாயப்படுத்துங்க பாப்போம். இப்ப இயேசு கிறிஸ்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அத்தனையும் நடத்தினார். எந்த சட்டத்துக்கு உட்பட்டு? கிறிஸ்தவ சட்டத்துக்கு அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அங்கு சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அங்கதான் கிறிஸ்தவத்தினுடைய துவக்கம். அதுல இருந்து நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அதனாலதான் தாவீது கிறிஸ்தவர் அல்ல, அவர் தேவனுடைய பிள்ளை, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா அவர் அங்க டான்ஸ் ஆடினாருன்னா அது உள்ளுக்குள்ள ஆடல. அவர் எங்க ஆடினாரு? தெருவுல ஆடினார். நீ டான்ஸ் ஆடினா ஆடிக்க தெருவுல. உள்ளுக்குள்ள வரும் பொழுது பிரச்சனை வேற. ரைட். எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு வாங்க. எபிரேயர் புத்தகம் 9வது அதிகாரம் 15வது 15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே, எல்லாரும் நீங்க ஐ திங்க் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நீட் டு ஃபாலோ மீ. எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனம், பக்கம் 305. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, நீங்களாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்தாரு. ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன், வாயினாலே ஐக்கியிடுகிறேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறேன். கரெக்ட். இப்ப பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்களா? அவர்களுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டார்களா? அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்களா? தண்ணீரிலே விசுவாசத்தை அறிக்கை பண்ணினார்களா? அவர்களுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படுகிறது? இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 9வது அதிகாரம் 15வது வசனம் எபிரேயர். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், மீடியேட்டர் அவர் இருக்கிறார். யாருக்கு மீடியேட்டர்? பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள், புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்கள், தேவனோடு பிதாவோடு அங்க மத்தியஸ்தராக அவர் அதை செயல்படுத்துகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 3வது அதிகாரம் 25, 26 வசனங்கள், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. வசனத்தை நல்லா கவனிங்க. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை அவர் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் வழங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி உள்ளவர்களும் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி உள்ளவர்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசித்தான், ஆகவே அவன் பிழைக்கிறான். விசுவாசித்தான், ஆகவே அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். தூரத்தில் உள்ளவர்களை கண்டு அவன் பயணம் பண்ணுகிறான். எல்லாருக்கும் தெரியும் தேவன் ஒரு மேசியாவை கட்டளையிட்டார். எல்லாருக்கும் தெரியும் தேவன் ஒரு ரட்சகரை கட்டளையிட்டார். எல்லாருக்கும் தெரியும் அந்த ரட்சகர் வந்து எங்களை காப்பாற்றுவார். யோசேப்பு என்ன சொன்னாரு? என் எலும்புல தூக்கிட்டு போ அப்படின்னார். எதுக்கு? அவருக்கு அந்த நம்பிக்கை. நிச்சயமாக நமக்கு அந்த நன்மை கிடைக்க போகிறது. எல்லாரும் அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அந்த பட்டியலை தான் 11வது அதிகாரத்திலே கொண்டு வருகிறார். விசுவாசிகளின் பட்டியல். அந்த 16 பேர்லையும் நான் கொஞ்சம் இந்த பெயர்களை நான் வாசிக்கிறேன். முதலாவது ஆபேலை குறித்து சொல்லுகிறார். 2வது ஏனோக்கு, 3 நோவா, 4 ஆபிரகாம், 5 சாராள், 6 ஈசாக்கு, 7 யாக்கோபு, 8 யோசேப்பு, 9 மோசே, 10 ராகாப், 11 கிடியோன், 12 பாராக், 13 சிம்சோன், 14வது எப்தா, 15 தாவீது, 16 சாமுவேல். 16 பேரை அவர் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். ஏன் இத்தனை பேரை நான் சொன்னேன் அப்படின்னா,
அந்த 16 பேர்ல 6 பேர் 16ல 6 பேர் சூப்பர் ரிச். சூப்பர் ரிச் என்னது? பயங்கரமான ஐஸ்வர்யவான்கள். 16 பேர்ல 6 பேர் பயங்கர ஐஸ்வர்யவான்கள். நான் இப்பதான் தலைப்புக்குள்ளார வர்றேன். பகட்டு அப்படிங்கிற காரியம். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இந்த 4 பேரும் நமக்கு நல்லா தெரியும். ஈசாக்கு எங்க போனாலும் வயல்வெளி வாங்கிட்டு போறாரு. கிணறு வெட்டுறாரு. இப்ப கிணறு வெட்டுறதெல்லாம் நம்ம குதிரை கொம்பு. போர் போடுறதே முடியல. டப்பால வாய்க்கால் அள்ளிக்கிட்டு இருக்கிறோம். போர் போடுறவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆயிருது. கிணறு எங்க வெட்டுறது? ஈசாக்கு கிணறா வெட்டிட்டு போறாரு. ஊரா ஒரு இடத்துல போய் கிணறு வெட்டுறாங்க. தண்ணீர் வந்து விளைச்சல் வருது. பக்கத்து இருக்காரு, எப்பா இது என்னுடைய பட்டா, என்னுடைய நிலம் அப்படிங்கிறாரு. இல்ல வா கோர்ட்டுக்கு போவோம். பரவாயில்ல, நீ எடுத்துக்கோ. அடுத்த இடத்துக்கு போறாரு. அந்த அளவிற்கு நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், எனக்கு காசை கொடு அப்படின்னு கூட கேட்கல. அப்படியா, சரி எடுத்துக்கோ, பரவாயில்ல, வேற இடத்துக்கு போலாம். ஏன்னா தேவன் இருக்கிறார் எனக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானாக ஈசாக்கு இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார், யோசேப்பு ஒரு அதிபதி, நாட்டுக்கு அதிபதி, ஒரு பிரைம் மினிஸ்டர். நான் பலமுறை அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சபையில கூட நம்முடைய பிள்ளைகளை நாம வந்து நல்லா படிக்க வைக்கணும். சும்மா 8வது படிச்சுட்டு 10வது படிச்சுட்டு கரஸ்பாண்டன்ஸ்ல பிடிஹெச் எம்டிஹெச் வாங்கிட்டு நம்ம வந்துடக்கூடாது. அது தப்பு இல்லை. ஆனா நம்முடைய சிந்தனை அப்படியே நிப்பாட்டிடக்கூடாது. ஒரு மோசேயை போல, ஒரு யோசேப்பை போல பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. அதிகாரத்துக்கு வரணும். அவர்கள் கையில அதிகாரம் இருக்கணும். அப்பதான் தேவனுடைய வார்த்தை வெளியே அதிகாரத்தோட போகணும். இல்லைன்னா நீங்க கை கட்டிட்டு அதிகாரிக்கு முன்னாடி சரிங்க பாத்துருவோம், அவர் முன்னாடி கூட கும்பிடு போட்டு இங்க வந்து நம்ம பிரைஸ் லார்ட் அல்லேலூயா சொல்றது, அவன் முன்னாடி உட்கார்ந்து ஆயுத பூஜை கொண்டாடுறது, இல்லைன்னா அவன் சீட்டை கழிச்சிருவான். அதிகாரத்துக்கு நம்ம படிக்க வைக்கணும் பிள்ளைகளை. மேன்மையாக அவர்கள் வரணும். யோசேப்பு அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்தார். மோசே நினைச்சிருந்தாருன்னா அங்கே இருந்திருக்கலாம். அழகா குதிரையில வந்துட்டு எல்லாரையும் மேய்ச்சிக்கிட்ட அவர் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியுது இவங்கள்ட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இவருக்கு 8ஆம் நாளே வெட்டிட்டாங்க. அவர்களுக்கு தெரியும் தன்னை தான் யார் என்று தெரியும், எந்த இடத்துல இருக்கிறேன் என்று தெரியும். அப்படின்னா தெரியாமல் அவர் அங்க வந்துடல, தெரிஞ்சுதான் அவர் இருக்கிறார். நான் பேலஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இளவரசனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஐ எம் நாட் பிலாங் டு திஸ் லெவல். நான் இந்த இடத்துல அல்ல, நான் அங்க இருக்க வேண்டியவன். என்னுடைய ஜனம் அங்க அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் அப்ப இங்கேயே இருந்து இவர்களெல்லாம் நான் வளைச்சு போட்டுட்டு அவர்களை இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கல. ஏன் அப்படின்னா இந்த இடம், இந்த காசு, இந்த பணம், இந்த அந்தஸ்து மேல அவரு கண் வைக்கவே இல்லையா. ஏன்னா இது உயிரோடு இருக்கிற இன்னைக்கு சாப்பிட முடியும். 2 பிரியாணி கொண்டு வச்சோம், 2 பிரியாணி சாப்பிட முடியுமா? முக்கிய ஒரு வேலை இது வரைக்கும் சாப்பிடலாம். இந்த இன்னொன்று 3வது பிரியாணி கொண்டு வந்தா என்ன பண்ணுவோம்? முடியாது. சோ ஒரு லெவல் தான் நமக்கு எடுக்க முடியும். இது நித்தியம் அல்ல. நமக்கு எவ்வளவு வயிறு செல்லுமோ அவ்வளவுதான் செல்லும். அதுதான் மோசே அவர் பண்றார். ஆபிரகாம் குறிச்சு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொல்லிட்டு இருக்கோம். ஆதியாகமம் 13:6 வாசிங்க பிரதர். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமியை அவர்களை தாங்க கூடாது இருந்தது. பூமியை தாங்க முடியல, சேர்ந்து வாழ்றதுக்கு 2 குடும்பமும் அவரும் ஒரு தம்பியும் சேர்ந்து இருக்கிற இடத்துல இடம் இல்லாத அளவிற்கு பயங்கர பணக்காரனம், பூமி கொள்ளாத அளவிற்கு ஐஸ்வர்யவான். ஆனால் அவர் யாரு? விசுவாசத்தின் தகப்பன். நம்ம விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் பயங்கரமான பணக்காரர் அப்படிங்கறத நம்ம மறந்துட்டோம். இப்ப என்ன சொல்ல வருகிறேன்? கிறிஸ்தவன் அப்படின்னா ஆவியில் எளிமையா இருக்கணும், கதர் சட்டை போட்டுக்கணும், ஒரு தோல்பை மாட்டிக்கணும், செருப்பு கூட போட மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் என்ன எளிமையா, ஆவியில எளிமையா இருந்தா தான் என்ன பண்ணுவாரு? ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார். மத்தேயு 5:1 வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள்.
அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசம் சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில எளிமையா இருந்தா என்ன நடக்கும்? பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? பட்டு போடக்கூடாது, நகை போடக்கூடாது, பேண்ட் சட்டை போடக்கூடாது, வேஷ்டி கட்டிக்கணும், கதர் சட்டை போட்டுக்கணும், நல்ல பை தோல் பை தூக்கணும், அதுவும் பிரச்சனை. அதனால ஒரு துணியில கட்டின ஜோல்னா பை மாட்டிக்கிட்டு நம்ம செருப்பு கூட போடாம சாதாரண ஸ்லிப்பர் ஒரு 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு ஒரு ஸ்லிப்பரை வாங்கி அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே போனா என்ன நடக்கும்? எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஏன்னா பைபிள் அப்படித்தான் சொல்லுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த சட்டையும் பேண்ட் இல்லாம வேஷ்டி இல்லாம ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறானே, பாதி கிழிஞ்ச ஜட்டி மாத்திரம் போட்டுக்கிட்டு, அவன் பார்வையில இவர் யாரு? அவனுக்கு முழுசா போட்டுக்க கூட ஒரு ட்ரௌசர் இல்ல. அப்ப அவனுடைய பார்வையில இவர் என்னது? பக்கத்தா வாழுகிறவர். நமக்கு இந்த லிப்ஸ்டிக் போட்டவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பொங்கி வரும். பாரு என்னமா போட்டுக்கிட்டு தெரியறா லிப்ஸ்டிக், அந்தமா பவுடர் போட்டிருப்பாங்க. இப்ப பவுடர் போட்டது பிரச்சனை இல்ல, லிப்ஸ்டிக் போட்டது பிரச்சனை. இப்ப பகட்டு அப்படிங்கிறது எங்க இருக்கு? நம்ம பாக்குற பார்வை. பவுடர் போட்டவங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டவங்களை பார்த்தா பிரச்சனை. நார்மல் ட்ரெஸ் போட்டிருக்கவங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டா பிரச்சனை. சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு டை கட்டினவங்களுக்கு பார்த்தா பிரச்சனை. டை கட்டினவன் கோட்டு போட்டவங்க பார்த்தா பிரச்சனை. நேற்று ஒரு நல்ல ஒரு கூட்டம், அருமையான கூட்டம் நடந்தது. அங்க ஒரு சகோதரன் சொன்னாரு, பெங்களூர்ல எல்லாம் சூப்பர் டீலக்ஸ் ட்ரெஸ்ல தான் வர்றாங்க அப்படின்னாரு. நான் நினைச்சேன் சரி சூப்பர் டீலக்ஸ் ட்ரெஸ் எல்லாம் ஒருவேளை நல்ல கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சொன்னார், இல்ல அவங்க வர்றது நம்ம 5 முழம் துணியில போட்டிருப்போம், அவங்க 1 முழம் துணியில தான் போட்டு வராங்கன்னாரு. அவர் வேற மாதிரி சொன்னாரு, நான் உங்களுக்கு நாகரிகமா சொல்றேன். பார்வை தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பிரசங்கத்துல நிற்கும் பொழுது நீங்க ஃபுல் கை போட்டிருக்கணும், பேண்ட் போட்டிருக்கணும், ட்ரெஸ் பண்ணிருக்கணும். இதை நீங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனீங்க அல்லது இந்தியாவை விட்டு வெளியே போனீங்க, உங்க ட்ரெஸ் எப்படி இருக்கும்? டிஷர்ட் போட்டிருக்கிறாங்க, டிஷர்ட் போட்டு பிரசங்கம் பண்றாங்க. அது எப்படி டிஷர்ட் போடலாம் அப்படின்னு கேட்க முடியல. ஏன்னா அந்த ஜனம் அதை பார்த்து பழகி விட்டது. தோற்றத்திலே அல்ல, தோற்றத்திலே அல்ல, என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது. பகட்டு அப்படின்னா என்னது? நான் இருக்கிறதை அதிகப்படுத்தி காட்டுவது, இல்லாததை இருக்கிறதாக காட்டுவது. வச்சிருக்கிறது 2, ஆனா வெளியே காட்டுறது 20. நம்ம அந்த தொப்பியில மேஜிக் காட்டுவாங்க. கர்ச்சிஃபை உள்ள போடுவோம், ஆட்டுவோம், வெளியே எடுப்போம், புறா வரும். திரும்பவும் கர்ச்சிஃபை உள்ள போடுவோம், ஆட்டுவோம், வெளியே எடுப்போம், முயல் வரும். ஏற்கனவே உள்ள இருக்குது, அதை வெளியே எடுத்து நம்மகிட்ட ஏமாத்தி காட்டுறார். இப்போ இந்த பகட்டு அப்படிங்கிறது இருக்கிறதை அதிகப்படுத்தி காட்டுவது, மற்றவர்களை நம்ப வைப்பது, தன்பால் அவர்களை ஈர்ப்பது, அவர்களை ஏமாற்றி கொண்டு வருகிற ஒரு காரியம். எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே மோசேயினுடைய நிலைப்பாட்டை வேதாமம் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. மோசே என்ன பண்ணிருக்கிறார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். நான் பாலஸ்ல உட்கார்ந்து கொண்டு, எனக்கு தெரியும் நான் யூதனை சார்ந்தவன், என் மக்கள் வெளியே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும், நான் அதிகாரம் படைத்தவனா இருக்கிறேன், அதனால இந்த அதிகாரத்தை நான் அப்படியே பாதுகாத்துக்கலாம், பின்னாடி அவர்களுக்கு நன்மையாக நான் கொஞ்சம் அமைதியா வாய மூடிட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்? கொஞ்ச நாள்ல அரசனாய் வந்திருக்கலாம். அரசனானதுக்கு அப்புறம் எங்க மக்கள் எல்லாம் நாங்க அவர்களுக்கு குடியுரிமை வாங்கி கொடுத்து எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் கொடுத்திருக்கலாம். அவர் நினைக்கல. ஏன் அப்படின்னா இந்த சம்பாத்தியமோ அந்தஸ்தோ நிரந்தரம் இல்லை, இது என்னோட வாழ்க்கைக்கு தேவை. நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எல்லாரும் நல்லா படிச்சிருக்கிறோம், நம்ம வீட்டுல பிள்ளை பிறக்குது,
எளிமையா இருக்கணும், அந்த பிள்ளைக்கு வெறும் வாழை இலையை வாங்கி கட்டி விடு அப்படிமா. நல்ல ட்ரெஸ் வாங்கு, அந்த பிள்ளை பொம்மை கேக்குது பொம்மை வாங்கி கொடு, அந்த பிள்ளை ரிமோட் கார் கேக்குது ரிமோட் வாங்கி கொடு, நல்லா படிக்கட்டும், ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, அந்த பிள்ளை நல்லா வளரணும். என்னுடைய தேவன் பரலோகத்தின் தகப்பன், உலகத்தின் தகப்பன், இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் அப்படின்னு சொல்ற வசனம் நம்ம கவனிச்சிருக்கிறோம். நம்ம எல்லாம் மறுமையை தேடிக்கிட்டு இருக்கிறோமே, இன்மைக்கு நம்மள சும்மா பிச்சைக்காரனா விட்டுருவாரா? வெறும் ஒயர்கூடைய தூக்கிட்டு நம்ம போறதுக்குதான் நம்ம கிறிஸ்தவர்களா உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம பிள்ளை தெருவுல அப்படியே கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு போனா நமக்கு எப்படி இருக்கும்? இப்ப நீங்களும் நானும் நல்ல இடத்துல வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பரலோகத்திற்காக நான் நடக்கும் பொழுது என்னை அவர் பார்த்துக் கொள்வது அது அவருடைய கடமை. நான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய தகப்பனோடு நான் பிள்ளையாக வாழ்ந்தால் எனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், எனக்கு என்ன படிக்கணும், எனக்கு என்ன உடுத்தணும் எல்லாம் எங்க அப்பா பார்த்துக்கிடுவார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாய் அவருக்கு பிடித்த பிள்ளையாய் வாழும் பொழுது மத்தேயு 6:33 நமக்கு வருது. என்ன வரும்? எல்லாம் கூட வந்துடும். அதை விட்டுட்டு தெருவுக்கு வாசலே நின்றுகிட்டே இருந்து ஏமா பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடுன்னு வராது. நீ வீட்டுக்குள்ள வா, உன்னுடைய தேவனுடைய பிள்ளையா வா, அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிறார். அதை செய்யாம நாம கீழ்ப்படிவதிலே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஒரு நாளும் நாம் நம்முடைய வாழ்வை நாம காண்பதல்ல. இப்போ பகட்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டியதை உங்களுடைய பார்வையில நான் கொண்டு வருகிறேன். பகட்டு வாழ்க்கையை வெறுத்து கிறிஸ்துவை போல வாழ்வது. இப்ப கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? அப்பதானே கிறிஸ்துவை போல வாழ முடியும். அவர் எப்படி வாழ்ந்தார்? அவர் செத்தது நமக்கு தெரியும். அவர் எப்படி செத்தாரு? வாரம் வாரம் நம்ம கர்த்தருடைய பந்தியில ஃபுல்லா கதை கேட்போம். அவர் ஐயோ கதறினார், கண்ணீர் விட்டார், ரத்தம் சிந்தினார், அவர் நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், எல்லாம் ரைட்டார். எப்படி வாழ்ந்தார்? அது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? எருசலேமுக்கு போயிருந்த நேரம் அவரு குளிச்ச இடம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்படிதான் சொன்னேன், இந்த ஏமாத்த வேலை வச்சுக்காது. அவர் குளிக்கும்போது நீ பாத்தியா, இந்த இடம் தான் நீ குளிச்சதா, அவர் இதை வாழ்ந்த வீடு அப்படின்னு ஒரு இடத்துல ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கிறான். அவன் இயேசுவை நம்பல, ஆனா இயேசு இந்த இடத்துல இருந்தார் அப்படிங்கறத நம்புறதுக்கு ஊர் முழுக்க டிக்கெட் போட்டு வரவனுக்கு கூட்டி காண்பித்துட்டு இருக்கிறான். எங்களோட வந்த யூதன் என்ன சொல்றான்? ஜீசஸ் 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 வாஸ் லிவிங் ஹியர், ஜீசஸ் வாஸ் பிரீச்சிங் ஹியர், ஜீசஸ் வாஸ் ஸ்டேயிங் ஹியர் அப்படிங்கிறான். நான் கேட்டேன், இஸ் த சேம் ஜீசஸ் தட் தி வேர்ல்ட் சேஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு. சேம் பர்சன் அப்படிங்கிறான். உங்களுக்கும் எனக்கும் கிரைஸ்ட் அப்படின்னா தெரியாத அர்த்தம். கிறிஸ்துவனா தெரியும், கிரைஸ்ட்னா தெரியும். ஆனா அவனுக்கு அந்த அர்த்தம் வேற. கருப்பாயி அப்படின்னா நம்ம உடனே ஒரு அம்மா நல்ல வெள்ளையா ஒருத்தவங்க சூப்பரா வந்து நின்னாங்க, என்னம்மா கருப்பாயின்னு பேர் வச்சிருக்கிறாங்க? இல்ல எங்க வீட்டுல சின்ன வயசுல நான் ரொம்ப கருப்பா இருந்தேன் நான். அப்போ அந்த கருப்பாயி அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம ஒரு பெண்ணை பார்த்து கூப்பிடும் பொழுது உடனடியே ரிலேட் பண்ணுவோம். அந்த அம்மாவனுடைய முகபாவனை, ஸ்கின் டோனை வச்சு நம்ம ரிலேட் பண்ணுவோம். என்னோட கூட வேலை பார்த்த இன்ஜினியர் பஹ்ரைன்ல மண்ணாங்கட்டி அவர் பேர். உண்மையாவே நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பேர் வச்சிருக்காங்க, மண்ணாங்கட்டி, இது போதும் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு. நமக்கு அது அர்த்தம் தெரிஞ்சது, மண்ணாங்கட்டியா, ஐயா மண்ணாங்கட்டியா. ஆனா அரபிக்காரனோ வெள்ளைக்காரனோ என்ன சொல்லுவான்? மிஸ்டர் மண்ணாங்கட்டி கமியர் அப்படின்வான். அவனுக்கு அது பேர், அவனுக்கு அது அர்த்தம் தெரியாது. அது போல ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ஆள் நான் கிரைஸ்ட்னு சொல்லுவான் அப்படின்னு பல தடவை நான் மாத்தி நான் வார்த்தையை போடுவேன். அவன் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா கிரைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சகர், மேசியா. அவனுக்கு தெரியுது அவன் மேசியான்னு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா நம்ம கொடுக்கிற பணம் அவனுக்கு வேணும். அவன் இயேசு இயேசு இயேசுன்னு தான் சொல்றானே ஒழிய, இது நமக்கு ஒரு பாடம். நம்ம வெறும் இயேசு அப்படின்னு பாடுறது இல்ல, கிறிஸ்து எங்க போனாரு? எத்தனையோ பேர் நாகர்கோயில்ல இயேசுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. டே இயேசு இங்க வாடா அப்படிம்பாங்க. இயேசுங்கிறது ஒரு பேர். மாம்சத்திலே வந்த அந்த குழந்தைக்கு இயேசு என்ற பெயர் வைத்தார்கள். ஆனா என்ன பேர் வைக்க சொன்னாங்க? என்ன பேர் வைக்க சொன்னாங்க?
இமானுவேல்னு பேர் வைக்க சொன்னாங்க. இமான் அண்ணாச்சி, இமான் இல்ல, இமானுவேல். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன அழகான பேரு, இமானுவேல். அந்த தொடர்பை நம்ம பார்க்கிறோம். பாவிகளை ரட்சிக்க வந்தவர் கிறிஸ்து, அர்த்தம் ஏசு கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து அப்படி நாம சொல்லி, ஏன்னா அவர் ரட்சகர், என்னுடைய ரட்சகர் அவர். வெறும் இயேசு அல்ல. எந்த இயேசுப்பா? இஸ்து என்னும் மறுநாமம் உள்ள இயேசு என்று மறுநாமம் உள்ள இஸ்து. ஐடென்டிஃபை பண்ணணும். யார் இயேசு? எந்த இயேசு சொல்ற? எங்க ஊர்ல இருக்கிறவனா? இல்ல இல்ல, அந்த ஊர்ல இருக்கிறவன் இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து. அதுதான் நம்ம எல்லாம் வளர்ந்தவர்கள். நம்ம விதை நல்லா இருக்கிற வெளியே போய் அதை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது யார் இயேசு? யாரை பத்தி பேசுறோம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறோம். இந்த இயேசுவையே தேவன் என்ன பண்ணாரு? ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இந்த இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். ஏன்னா நிறைய இயேசுக்கள் இருந்தாங்க. நாம கிறிஸ்து அப்படின்னு சொல்லணும். அந்த இயேசு எப்படி வாழ்ந்தார், இந்த இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு ஒரு சின்ன பட்டியல் உங்களுக்கு கொடுக்குறேன். மார்க்கு 1வது அதிகாரம் 43, 44 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை சுகமாக்கினார். நான் டைம் சேவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை சுகமாக்குறார். சுகமாக்கும் பொழுது என்ன சொன்னாரு? யார்கிட்டையும் போய் சொல்லாத, நேரா நீ உன் ஆசாரியன்ட்ட போய் காட்டு, இல்லைன்னா அவனை ஊருக்குள்ள விட மாட்டான். நான் இப்ப சுத்தமாயிட்டேன், அவன்கிட்ட போய் காட்டிட்டு நீ போ, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, வேற யார்கிட்டையும் என்னை பத்தி பிரசித்தப்படுத்தாத. அப்படி அவருடைய வாழ்க்கை. மார்க்கு 7வது அதிகாரம் 36வது வசனத்துல செவிடனை சுகமாக்குகிறார். அவன்கிட்டையும் சொல்றாரு, ஒருத்தையும் சொல்லாம எச்சரிக்கையாயிரு. அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். மார்க்கு 7:36. ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆயினும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி கட்டளையிட்டார். He was commanding not to tell anyone. யாருடையும் சொல்லாத அப்படின்னு கட்டளை கொடுக்கிறாரு. தன்னை பிரசித்தப்படுத்த அவர் விரும்பவில்லை. மார்க்கு 8வது அதிகாரம் 26வது வசனத்துல குருடனை அவர் குணமாக்குகிறார். அவன் என்ன சொல்றாரு? அவரு, நீ கிராமத்துக்கு போகாத, ஒருத்தனுக்கும் சொல்லாத, உன் வீட்டுக்கும் போகாத. அந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம். நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரும் என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். எதுக்கும் போகாத, ஒன்னும் பண்ணாது, யார்கிட்டையும் சொல்லாது, அமைதியாயிரு. நாம என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு பிரதர், நான் அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண பாத்துக்கிட்டுங்க. அந்த அம்மாவுக்கு 7-8 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்ல, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் டெய்லி போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இப்போ ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து அந்த செகண்ட்ல குணப்படுத்தினாரு. யார்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிறாரு. நீ ஜெபம் பண்ணதுனால வந்ததோ அல்லது அந்த அம்மாவனுடைய மெடிசினல் ஃபேக்ட்னால வந்ததோ தேவன் கொடுத்தார். தேவன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், தேவன் கொடுக்கிறார். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், நம்முடைய முயற்சியினாலே அல்ல. ஆனால் நாம ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அதை கேட்கிறார், விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர். நான் வேலைக்காக ஒரு கடவுள், பிள்ளை பிறக்கிறதுக்காக ஒரு கடவுள், இப்படி ஒவ்வொரு இடத்துக்காக நான் போய் அலைய வேண்டாம். எல்லா அதிகாரமும் படைத்த இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால நான் இயேசு கிறிஸ்துவத்தை நாம அந்த விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது பிதாவினிடத்துல கொண்டு போய் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா அதை கொண்டு போறோம். பிதா என்ன பண்றாரு? என் பையன் பேரை சொல்லி வந்திருக்கிறான், அப்ப என் பையனை கனம் பண்ணணும் அப்படின்னா இவனுடைய விண்ணப்பத்தை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த விண்ணப்பத்தை கொடுக்கிறார். அதை நான் டமார் அடிக்க முடியாது. டமார் அடிச்சுட்டு இருந்தோம்னா இயேசுவை போல நம்ம வாழ முடியாது. இரு குருடர்கள் அங்க மத்தேயு 9:30 சொல்லப்படுகிறது. இரு குருடர்கள் அவர்கள் யார்கிட்டையும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க சொன்னாரு. தலித்தாகுமே என்று சொல்லி ஒரு குழந்தையை சுகமாக்கினாரு. 12 வயது பெண் பிள்ளை. மார்க் 5:43 ஒருத்தட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. நம்முடைய சீஷர்கிட்டையும் சொன்னாரு, ஒருத்தட்டையும் சொல்லாத. என்ன சொன்னாங்க? நீங்க தான் கிறிஸ்து, நீங்க தான் ஆண்டவர், எப்பா பேசாம இரு, யார்கிட்டையும் ஒண்ணும் சொல்லாத, கம்முன்னு இரு, என் நேரம் வரும் அப்ப பாத்துக்கலாம். ஒரு இடத்துலயும் தன்னை ஈவன் பிசாசுகளுக்கு கூட சொன்னார். பிசாசுகளுக்கு தெரியுது ஆண்டவர் அப்படின்னு, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்க. இவருதான் அவரு, அவருதான் இவரு அப்படிங்கிறான்.
எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். பிசாசு சொல்றது நீர் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு பிசாசு சொல்றான். நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனுடைய குமாரனே கிறிஸ்துவின் விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் வெளியே வந்தவங்க சொல்றான் பிதாதான் கீழே வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. எங்க நீ படிச்சீங்க? எப்படி உன்னை கிறிஸ்துவின் சபையில உன்னை யாரு கொண்டு சேர்த்தது? நீங்களே ஓடு போட்டுட்டு உள்ள உட்கார்ந்துருந்தா வேணும் உங்களை அங்கீகரிக்காது. எப்பேற்பட்ட ஒரு லாவகம் அப்படியே நுழைஞ்சு உள்ள இருக்கு தெரியுமா? பாஸ்டர்னு சொன்னா நமக்கு பிடிக்கல. பாஸ்டர் எடி ஜோயல் அப்படின்னு போட்டா அது எப்படி போடலாம்? பாஸ்டர் வந்து போடக்கூடாது. ஆனா போதகர்னு போட்டுக்கலாமா? இப்ப புதுசா வந்திருக்கு, 2-3 மாசமா வந்துட்டு இருக்கு. இவர் ஊழியர், இவர் சகோதரர், இவர் சகோதரர் 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 ஊழியர், இவர் யாரு அடுத்தது? போதகர். அப்போ அவங்க எல்லாம் போதிக்கலையா? அப்போ அவங்களாம் வீட்டுல சும்மா உட்காந்துருக்காங்களா? இதுல இன்னொன்னு, முதல்ல தொடங்குனது எப்படி தொடங்குச்சுன்னா, என்னுடைய பார்வையில வந்து கனம் பொருந்திய சகோதரர் ஃபர்ஸ்ட் சகோதரர், மற்றவங்க எல்லாம் என்னது, இவர் கொஞ்சம் வெயிட் கூட இருந்தார் போல இருக்கு. கனம் பொருந்திய சகோதரர். அப்ப நான் கேட்டேன், அப்ப மற்றவங்க ரொம்ப மெலிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். பதில் யாரும் கொடுக்கல. ஏன்னா கொடுத்தா அந்த 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 பட்டியலில் இருக்கிறவங்களெல்லாம் பகைச்சுக்குவாங்க அப்படின்னு பேசாம இருந்தாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் போதகர் மெதுவா வந்தாரு. இப்ப ஊழியர் போதகர். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு போதகரா இருக்கிறார். நீங்களாம் நாமெல்லாம் யாரு? சகோதரர்கள், அண்ணன் தம்பி தங்கச்சி, அவ்வளவுதான், அக்கா. ஊழியரே இன்னைக்கு பதவியா வந்துருச்சு. ஊழியர் எடி ஜோயல், சகோதரர் எடி ஜோயல். அவர் எங்க வேலை பார்க்கிறாரு? கன்னியாகுளம் கிறிஸ்டியன் சபையாருக்கு அங்க ஊழியரா இருக்கிறார். வேலை அதை நீ பதவியா இப்ப சகோதரர் அப்படின்னு போடுறது பதவி ஆயிருச்சு, ஊழியர்னு போடுறது பதவி ஆயிருச்சு. மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால போதகர்னு போடு. எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, பாஸ்டருக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு அடிச்சு பாருங்க, போதகர்னு வரும். பாஸ்டர் போட்டா அவனுக்கு கோவம் வருது, போதகர்னு போட்டுக்கலாமா? எங்க இருந்து இந்த கலாச்சாரம் மெதுவா நுழையுது? அந்த தொடக்கத்திலே நாம் அதை ஐடென்டிஃபை பண்ணல, அத கண்டம் பண்ண, தெரிஞ்சு போடல, தெரியாம போடல, தெரிஞ்சு போடக்கூடிய விஷயத்தை நாம கண்டிக்கலை அப்படின்னு சொன்னா அடுத்த சமுதாயம் கெட்டு போகும். பகட்டு என்பது உடையில அல்ல, நான் வெளிப்படுத்துகிறதுல இருக்கிறது. என்ன உள்ள இருக்கு அதை நான் எப்படி வெளியே கொண்டு வர்றேன், அடுத்தவங்க முன்னாடி நான் எப்படி கொண்டு வர்றேன்? இயேசு கிறிஸ்து எல்லா நன்மைகளையும் அவர் செய்தாரு. தேவனாய் இருக்கிற மாம்சத்துல வெளிப்பட்ட ஒரு தேவன் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்தார். ஆனால் பேசாத, போய் சொல்லாத, விளம்பரப்படுத்தாத, அமைதியா இரு அப்படின்னு சொன்னாரு. நீங்களும் நானும் தாவீதே கண்ணுப்பூச்சிங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தாவீது ராஜா, நாட்டுக்கு ராஜா, ஏதாவது நான் வந்து ஒரு இடத்துல வந்து பலிபீடம் கட்டணும் அப்படின்னு இடத்த போய் கேட்கிறாரு. அப்ப அந்த ஆள் சொல்றாரு, ஐயா பலிபீடம் தானே, எடுத்துக்கோங்க ஆண்டவருக்கு. ரொம்ப சந்தோஷங்க, உங்க பேர் என்ன, நாங்க அங்க எழுதிடலாம், அனௌன்ஸ் பண்ணிடலாம். தாவீது சொல்றாரு, இல்ல, இது தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். என்ன பண்ணணும்? நான் காசு கொடுத்து வாங்கி நான் குறைவுபடணும், என் தேவனுக்கு நான் குறைவுபடணும். ஒண்ணு சொல்லட்டா, கிறிஸ்துவின் சபை அப்படின்னு நம்ம மக்கள் அநேகர் இன்னைக்கு நம்ம எல்லாம் காணிக்கை நேரத்துல ஒரு பிரசங்கம் சொல்லுவோம், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அதனால நல்ல அமைக்கி குலுக்கி போடுங்க போடுங்கன்னா எடுத்துட்டு வந்தாதானே போடுவாங்க. என்ன எடுத்துட்டு அங்க வரும்பொழுதே 10 ரூபா உள்ள சொருகிறது. ஏன்னா 10 ரூபாய்க்கு கீழே கிடைக்க மாட்டேங்குது. 10 ரூபாய்க்கு கீழே இப்பெல்லாம் வந்து காயின் தான் கிடைக்குது. 10 ரூபாய் இன்னும் கொஞ்ச நாள்ல மேபி 50 ரூபாய்க்கு போகலாம் மினிமம். நீங்க விதைக்கிறது அவ்வளவுதான் கிடைக்கும். நாம வந்து இப்படி கையை குறுக்கி வச்சா அவரும் கையை முறுக்கி தான் கொடுக்குறாரு. லூக்கால ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் மன நிறைவா போடுங்க. அவர் எப்படி கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்கறது அமுக்கி குலுக்கி சரிந்து விழல. தேவனுடைய பிள்ளைகளா நாம இருக்கிறோம். நாம லோகத்தனமாய் அல்ல. எவ்வளவு சந்தோஷமா நம்ம காரியங்களை செய்யும் பொழுது
தேவன் நமக்கு அதை செய்யறார். இன்னொரு இடத்துல இருந்து வாங்கி கொடுக்கறத கூட பாதியை உள்ள போட்டுட்டு பாதி தான் கொடுக்கிறது. எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்? சத்தியத்துல நிக்கிறோம்னா நிக்கிற இடத்துல அடியில வெயில் மாட்டி வேற இடத்துல கொண்டு வச்சிடறாங்க. நாம உதாரத்துவமாய் இருக்கிறோம். பகட்டாய் வாழ்வதில் அல்ல, விசுவாசத்துல காட்டுங்க. இயேசு எப்படி வாழ்ந்தார்? விளம்பரம் இல்லாமல் வாழ்ந்தார். இயேசு எப்படி வாழ்ந்தார்? தன்னுடைய செய்கையை சொல்லி காட்டவே இல்லை. கடைசி ஒரு வசனத்தை வாசிட்டு நம்ம முடிச்சிடலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படின்னா, அவர் அந்த டைம்ல ஜெட்டி போடல, அவர் பேண்ட் போடல, அவர் அங்கிதான் போட்டிருந்தாரு, அவர் மேல் அங்கி ஒண்ணு போட்டிருந்தாரு, மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா போட்டிருந்தாரு, அப்படிதான் நான் வாழணும் அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்போ பகட்டு அப்படிங்கிறது வெளி தோற்றத்திலே அல்ல, பகட்டு என்பது உள்ளத்திலே இருக்கிறது. எப்படி வாழ்ந்தார்? பிரபலியம் அற்றவராக, பிரபலியப்படுத்தாதவராக, தன்னைத்தானே புரோபகண்டா பண்ணாதவராக சொல்றாரு. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடி நாமும் நடக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.